ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு பண்ணம் நாக்கு ருசி சேனல். நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு தாங்க பண்ணிக்க போகிறோம். ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது வந்துட்டு கிரேவி திக்காக இருக்குங்க. இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. ரொம்ப சுவையான நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல கடாய் எடுத்துக்கிட்டு கடாயில் லவங்கம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு 5 லவங்கம், ஒரு 5 ஏலக்காய், கொஞ்சம் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, முந்திரி, தேங்காய், காஞ்ச தேங்காய் போட்டிருக்கேங்க. முந்திரி ஒரு 10, காஞ்ச தேங்காய் வந்துட்டு ஒரு 10 துண்டு போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு கசகசா சேர்த்துக்கிட்டேன். கசகசா லாஸ்ட்டில் தாங்க சேர்த்துக்கணும், அது தீஞ்சிடும். அதனால் ஒரு அரை நிமிஷம் இது மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலா நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும் கசகசா இது மாதிரி போடுறதுனால. மணமும் நல்லாயிருக்கும், அது சீக்கிரமாக அரைப்பட்டு வருங்க. நல்லா ஆற வச்சுக்கிட்டு இப்படி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு குக்கரை வச்சு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். மசாலா திங்ஸ் போட்டுக்கலாம். ஒரு 4 ஏலக்காய், லவங்கம், பட்டை, சோம்பு போட்டிருக்கேங்க. இப்போ நல்லா அது பொரிஞ்சு வருது. இப்போ வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. இது நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நாட்டுக்கோழி 3/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். இந்த நேரத்தில் தண்ணி விடக்கூடாதுங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன். தண்ணி விட்டோம்னா கொஞ்சம் அது கவிச்ச வாடை அடிக்குங்க. அதனால் இது மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் இது மாதிரி வறுத்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி விட்டுடலாங்க, வேகட்டும். நல்லா ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு விட்டுட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு பாருங்கள். தண்ணி சிக்கன்லேருந்தே தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. அது மாதிரி வர வரைக்கும் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச விழுதை போட்டுடலாங்க. இப்போ நல்லா இது மாதிரி கலக்கிக்கிட்டோம் இல்லைங்களா? இப்போ வந்துட்டு நம்ம அரைச்ச விழுதை ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் வந்துட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சூடாக அந்த நாட்டுக்கோழி வெந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போ குளிர் தண்ணி விடக்கூடாதுங்க. சில்லாக விட்டோம்னா அது நல்லா வேகாது. அதனால் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டோம்னா நல்லா வெந்து வரும், பீஸ் நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு வாட்டி கலக்கிக்கலாங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாங்க. நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு நாட்டுக்கோழி பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வருது. மூடி திறந்த அப்புறமா கொஞ்சம் நேரம் இது மாதிரி வேக வச்சுக்கிட்டால் நல்லா இருக்குங்க. இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவிட்டு நல்லா ஒரு கலக்கிக்கிட்டோம்னா நம்மளுக்கு நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு தோசை, இட்லியோடு சாப்பிட்லாம், சப்பாத்தி, பரோட்டாவோடு சாப்பிட்லாம், சுட சுட சாதத்துக்கு சாப்பிட்லாம், ராகி களிக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைக்கி வந்துட்டு நான் குஸ்கா பண்ணியிருக்கேங்க. குஸ்காவோடு சாப்பிட போகிறேன். ரொம்பவும் ருசியாக இருக்குங்க. இது ஆந்திரா ஸ்டைலில் பகாரா அன்னம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்பவும் சுவையாக இருக்கும். நம்ம நெய் சோறு பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி. இப்போ வந்துட்டு தட்டில் குஸ்கா எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அதோட இந்த நாட்டுக்கோழி கிரேவி போட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இது மாதிரி கலக்கிக்கிட்டு நம்மளுக்கு அந்த குஸ்காவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதோட இது மாதிரி கொஞ்சம் இந்த கிரேவியில் கலக்கிக்கிட்டு நம்ம ஒரு இது மாதிரி எடுத்து சாப்பிடும்போது சொர்க்கமே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வீவர்ஸ், நானும் இதோட என்ஜாய் பண்ணுறேன் குஸ்காவோட நாட்டுக்கோழி கிரேவியோட. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.